ஓகே, எஸ்கேப் சீக்வன்ஸ்னா என்னன்னு எத்தனை பேருக்கு முன்னாடியே தெரியும்? எஸ்கேப் சீக்வன்ஸ், எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன தெரியும்? பிரியதர்ஷினி. சார் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து சொல்லுமா சார், நம்ம ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு ஸ்லாஷ் ஒரு இது பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம அதை எஸ்கேப் சீக்வென்ஸ் மூலமா பிரிண்ட் பண்ணிக்கலாம். தெளிவா சொல்லுங்க. ஓகே, ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு அவுட்புட் வேணும். அவுட்புட் வந்து என்ன வேணும் அப்படின்னா, ஓகே, இத வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். இத அப்படியே பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? பிரிண்ட், இத அப்படியே பிரிண்ட் பண்ணலாமா? டபுள் கோட்ஸ் போட்டேன். இப்போ எனக்கு அவுட்புட்ல இந்த மாதிரி வரணும். The teacher says sun rises in the east. இத நான் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். இத போட்டாச்சு. இத ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகல. இன்வாலிட் சின்டாக்ஸ். ரன் ஆகல. சரி, இத க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகாது. சார் ரெண்டு டபுள் கோட்ஸ் இருக்கு சார். ரெண்டு டபுள் கோட்ஸ் இருக்கு கடைசில. ஓகே, சரி, நான் திரும்ப என்ன பண்ணன்றத சொல்றேன். பிரிண்ட்டுக்குள்ள டபுள் கோட்ஸ் போட்டேன். கரெக்டா? இது கரெக்ட் தானே? இந்த லைன் கரெக்டா? கரெக்ட் தான் சார். ஓகே, இப்போ இததான் நான் பிரிண்ட் பண்ண போறேன். லைன் நம்பர் 1 எனக்கு பிரிண்ட் ஆகணும். அவுட்புட்ல அப்படியே வரணும். அதை காப்பி பண்ணி இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நான் அப்படியே பேஸ்ட் பண்றேன். ரைட், ரன் பண்றேன். ஒர்க் ஆக மாட்டேங்குது. இருக்கிறத நான் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ பைத்தான் வந்து இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இது வந்து பைத்தான் ஸ்பெசிபிக் கான்செப்டே கிடையாது. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இது சேம் தான். ஓகேவா? இது ஜெனரல் ப்ரோக்ராமிங். இப்ப நான் டீச் பண்றது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இது சேம் தான். இப்போ இது வந்து என்ன நினைச்சுக்கோ அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றப்போ இட் ஷுட் ஸ்டார்ட் வித் டபுள் கோட், எண்ட் வித் டபுள் கோட். அதுதான் ஸ்ட்ரிங்கோட பேசிக் ரெப்ரசன்டேஷன் இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டபுள் கோட்ஸ் இருக்கு, இங்க ஒரு டபுள் கோட்ஸ் இருக்கு. அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரிங் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து வர்றது என்னன்றதே பைத்தானுக்கு புரியல. சன்ன்றது ஒரு வேரியபிள் நேமா நினைச்சுக்கிட்டு இருக்கு. தட் இஸ் நாட் அ வேரியபிள் நேம். அப்படியே அது ஒரு வேரியபிள் நேமா இருந்தாலும் இங்க கமா போட்டு தான் போட்டிருக்கணும். ஆனா அவுட்புட் எனக்கு அது தேவை கிடையாது இல்லையா? எனக்கு அவுட்புட் தேவை வந்து சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகணும். ரைட்? அப்போ ஒருவேளை இந்த டபுள் கோட்ஸை நான் எடுத்துடுறேன். இந்த டபுள் கோட்ஸ் இல்லாம நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி ஃபைன், ஒர்க் ஆகுது. ஆனா எனக்கு அவுட்புட்ல டபுள் கோட்ஸ் வேணும். இந்த மாதிரி ஒரு டபுள் கோட்ஸ் எனக்கு அவுட்புட்ல வேணும். ஆனா அப்படி போட்டா எரர் சொல்லுது. இது எப்படி சால்வ் பண்றது? அப்போ எனக்கு அவுட்புட்ல டபுள் கோட் அவுட்புட்ல எனக்கு டபுள் கோட் சொல்லுமா. டபுள் கோட் கொடுக்கிறதுக்கு பதிலா சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாமா? சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம், அதுக்கும் நான் வரேன். சரியா? சோ இப்போ இந்த டபுள் கோட்ஸை எனக்கு அவுட்புட்ல அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ஆனா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் டபுள் கோட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. என்ன மீனிங்? தட் மீன்ஸ் இட் இஸ் ஐதர் த ஸ்டார்டிங் ஆஃப் எ ஸ்ட்ரிங் ஆர் எண்டிங் ஆஃப் எ ஸ்ட்ரிங்.
ஒரு ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கோ இல்ல எண்டிங்கோ டபுள் கோட்ஸ்ல வரும். ஆனா இங்க அந்த டபுள் கோட்ஸையே நான் பிரிண்ட் பண்ண போறேன். அப்போ நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு என்ன சொல்ல போறேன்? இந்த டபுள் கோட்ஸுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் மீனிங்கும் கிடையாது, அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் மீனிங்கும் கிடையாது, நீ அப்படியே எடுத்து பிரிண்ட் பண்ணு, வேற எதையுமே யோசிக்காத அப்படின்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு சொல்லணும். எப்படி சொல்றது? முன்னாடி ஒரு ஸ்லாஷ் போடணும், பேக் ஸ்லாஷ். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பேக் ஸ்லாஷ், இப்படி சாஞ்சிருந்ததுன்னா அது ஃபார்வர்ட் ஸ்லாஷ். டிவிஷன் சிம்பிள் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ். சரியா? ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு அப்படின்னா அதை டைரக்டா பிரிண்ட் பண்ண முடியாது. அப்போ அதை டைரக்டா பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று நான் போட்டுக்கணும், ஒரு ஸ்லாஷ் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ டபுள் கோட்ஸை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் முன்னாடி ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ரன் பண்ணோம்னா ஒர்க் ஆகும். டபுள் கோட்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா? ஆனா இந்த டபுள் கோட்ஸ் பிரிண்ட் ஆகல, எண்ட்ல இருக்கிற இந்த டபுள் கோட்ஸ் பிரிண்ட் ஆகல. ஏன் பிரிண்ட் ஆகலைன்னா அது வந்து ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங், ஸ்ட்ரிங்கோட எண்டிங், தட் இஸ் பார்ட் ஆஃப் த சின்டாக்ஸ். ஆனா நடுவுல இருக்கிற டபுள் கோட்ஸ் சின்டாக்ஸ் கிடையாது, அவுட்புட்ல நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிற டபுள் கோட்ஸ். அப்போ அது அப்படியே பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுனால ஒரு ஸ்லாஷ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். எனக்கு எண்டிங்லயும் ஒரு டபுள் கோட்ஸ் எனக்கு தேவை இல்லையா? அதுக்கு திரும்பவும் ஒரு ஸ்லாஷ் போட்டு டபுள் கோட்ஸ் போடணும். இப்ப ரன் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு டபுள் கோட்ஸும் எண்டிங்ல ஒரு டபுள் கோட்ஸும் வருது. அவுட்புட் வந்து நான் என்ன எதிர்பார்த்தனோ அப்படியே வருது. ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்றது ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு, அந்த ஸ்பெஷல் மீனிங்கை எஸ்கேப் ஆகி அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும் இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் எஸ்கேப் சீக்வன்ஸ். இது பிரிண்டிங்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இத ஒரு வேரியபிள்ல கூட போடலாம். சென்டென்ஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள்ல கூட போடலாம். இது பிரிண்டிங்கா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. பிரிண்ட் சென்டென்ஸ் இப்படியும் போடலாம் இல்லையா? ஸோ நீங்க ஆல்வேஸ் பிரிண்ட் தான் இருக்கணும் அப்படிலாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. வேரியபிள் அசைன் பண்றதா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் மீனிங்லாம் கிடையாது, அதை எஸ்கேப் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது தான் எஸ்கேப் சீக்வன்ஸ். அது எப்படி சொல்லுவோம்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு பேக் ஸ்லாஷ் ஆட் பண்ணிட்டோம்னா சொல்ல முடியும். ஜஸ்ட் ஒரு பேக் ஸ்லாஷ் ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். ஏதாவது क्वेश्चंस இருக்கா? என்னமா? பேக் ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம் ஜாவால. ஓகே, அதேதான். இது வந்து பேக் ஸ்லாஷ், இது கேரக்டர் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவீங்களா? ஓகே ஓகே. ஸோ ஜாவால அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ரைட், வெரி குட். ஸோ ஜாவால வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்களாம். ஃபைன், நியூ டேர்ம். ஓகே, எனி கொஸ்டின்ஸ் இதுல? ஓகே, இதே மாதிரி சில விஷயம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்லாஷ் வந்து எஸ்கேப்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த பேக் ஸ்லாஷ் போட்டேன்னா எஸ்கேப்னு நான் சொன்னேன். இப்போ என்னோட சென்டென்ஸ்ல பேக் ஸ்லாஷ் இஸ் அ எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு நான் போட்டு பிரிண்ட் பண்றேன். அது அப்படியே பிரிண்ட் ஆகும். பேக் ஸ்லாஷ் இஸ் அ எஸ்கேப் கேரக்டர், நத்திங் ராங். இப்போ பேக் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டேன்னா பேக் ஸ்லாஷ்ன்னு போட்டு இந்த மாதிரி போட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், இது அப்படியே ரன் ஆகுது. பேக் ஸ்லாஷ் அவுட்புட் வந்து எப்படி வேணும்னு நான் சொல்றேன். இதுதான் எனக்கு தேவையான அவுட்புட். ஓகே, பேக் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் இஸ் a escape character. This is the output that I want.
இப்ப என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாம் என்னோட சென்டென்ஸ்ல? என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாம்? பேசணும், நான் மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது. அந்த டபுள் குவாட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் பின்னாடி ஒரு ஸ்லாஷ் போடணும். டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் பின்னாடி ஒரு ஸ்லாஷ் இப்படியா? இல்ல ஃபர்ஸ்ட் டபுள் குவாட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷும் இந்த பக்கம் இருக்க டபுள் குவாட்ஸ்க்கு பின்னாடி ஒரு ஸ்லாஷ். நெக்ஸ்ட். ஓகே ரைட். இப்போ திஸ் இஸ் பிகமிங் இன்ட்ரெஸ்டிங். இந்த பக்கமும் ஒரு ஸ்லாஷ் போட்டாச்சு, அந்த பக்கமும் ஒரு ஸ்லாஷ் போட்டாச்சு, ஆனாலும் எரர் சொல்லுது. ஏன் எரர் சொல்லுது அப்படின்னா, இப்போ பேக் ஸ்லாஷ்க்கு ஒரு மீனிங் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? பேக் ஸ்லாஷ் இஸ் எஸ்கேப் கேரக்டர், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குன்றத நம்ம பார்த்தோம். இஸ் தட் ரைட்? இஸ் தட் ரைட்? எஸ் அண்ணா. அப்போ அந்த பேக் ஸ்லாஷே எஸ்கேப் பண்ணணும். பேக் ஸ்லாஷ அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இப்ப கம்ப்யூட்டர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த டபுள் ஸ்லாஷ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்லாஷ் வந்து அடுத்து இருக்கிற ஸ்லாஷ எஸ்கேப் பண்ணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நடக்கிறது என்ன? நம்ம போட்டது என்ன? இந்த ஸ்லாஷ் அதுக்கு பக்கத்துல இருக்கிற டபுள் கோட்ஸ எஸ்கேப் பண்ணுது. தட் இஸ் வாட் வி தாட். அப்படி நினைச்சுதான் நம்ம பண்ணோம் இல்லையா? கம்ப்யூட்டர் என்ன நினைக்குது? இந்த டபுள் கோட்ஸை எஸ்கேப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ், ரைட்? இந்த பேக் ஸ்லாஷ் எஸ்கேப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ். அப்போ இந்த கோட் வந்து சும்மா இருக்கு அப்படின்னு கம்ப்யூட்டர் நினைச்சு இப்போ எரர் சொல்லுது. இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்லாஷ எஸ்கேப் பண்றதுக்கு இன்னொரு ஸ்லாஷ் போடணும். திரும்ப நான் சொல்றேன், குழப்பமா இருக்கும், திரும்ப சொல்றேன். இப்போ இந்த இடத்துல 3 எஸ்கேப் பண்ண வேண்டிய கேரக்டர் இருக்கு. ஓகே, அவுட்புட்ல இத பாத்தீங்கன்னா இது 3மே எஸ்கேப் பண்ண வேண்டிய கேரக்டர். டபுள் கோட்ஸ் அதை எஸ்கேப் பண்ணணும். அடுத்தது பேக் ஸ்லாஷ் அதை எஸ்கேப் பண்ணணும். மூணாவது டபுள் கோட்ஸ் அதையும் எஸ்கேப் பண்ணணும். அப்போ அந்த 3 கேரக்டருக்கு முன்னாடியும் நான் ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு பேக் ஸ்லாஷ், இதுக்கு ஒரு பேக் ஸ்லாஷ், அதுக்கு ஒரு பேக் ஸ்லாஷ். இதுதான் நான் கீழே போட்டிருக்கேன். எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? பேசணும், அன்மியூட் பண்ணி பேசணும். எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, சோ ஆரம்பத்துல வந்து கௌஷிகா ஒரு ஆன்சர் சொன்னாங்க இல்லையா? அதை என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ sentence equal to print sentence. இப்போ வந்து என்னன்னா, இப்போ எனக்கு அவுட்புட் வந்து என்ன வேணும் அப்படின்னா, this is Ram's pen. இதுதான் எனக்கு அவுட்புட்ல வரணும். ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல முடியலாம், இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடியலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இல்லையா? மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அப்படி கிடையாது. பைத்தான்ல மட்டும் தான் இப்படி. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சி, C++, ஜாவா, .NET, டேக் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸ்ட்ரிங்ன்றது ஆல்வேஸ் டபுள் கோட்ஸ் தான், சிங்கிள் கோட்ஸ் கிடையாது. சிங்கிள் கோட்ஸ்னா ஒரு கேரக்டரை போடுறது மட்டும் தான் சிங்கிள் கோட்ஸ். ஓகேவா? டபுள் கோட்ஸ்ல போட்டீங்கன்னா அது ஸ்ட்ரிங், சிங்கிள் கோட்ஸ்ல போட்டீங்கன்னா கேரக்டர். பைத்தான்ல மட்டும்தான் ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸ்லயும் போடலாம், சிங்கிள் கோட்ஸ்லயும் போடலாம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கிடையாது. ஓகே, இப்போ இதை நான் போடுறேன். இதை போட்டேன்னா எரர் வருது இல்லையா? அப்போ இந்த சிங்கிள் கோட் வந்து இந்த சென்டென்ஸ் இங்கேயே முடியுதுன்னு அர்த்தம். அதனாலதான் எரர் சொல்லுது. ஏன்னா இந்த சிங்கிள் கோட்ஸை சென்டென்ஸோட எண்டா நினைக்குது, அந்த ஸ்ட்ரிங்கோட எண்டா நினைக்குது. ஆனா அந்த ஸ்ட்ரிங்கோட எண்ட் அது கிடையாது. அந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து
இங்கே அப்பாஸ்ட்ரஃபி எஸ் அத அப்படியே பிரிண்ட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்னா we should escape that apostrophe. அந்த சிங்கிள் கோட்டை எஸ்கேப் பண்றதுக்கு ஒரு ஸ்லாஷ் இதை போட்டு ரன் பண்ணீங்கன்னா அந்த சிங்கிள் கோட்ஸ் அப்படியே வரும். திஸ் இஸ் ராம்ஸ் பென். ஓகே, இப்போ கௌஷிகா சொன்ன டாபிக். எனக்கு இந்த மாதிரி எஸ்கேப்லாம் இந்த எஸ்பெஷலி இப்ப நான் சொல்ல போற டாபிக் வந்து திஸ் இஸ் வெரி ஸ்பெசிபிக் டு சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ். எனக்கு இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸுக்கு இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் போட மனசு இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி டபுள் கோட்ஸ்ல முடிச்சிடலாம். அப்போ நடுவுல சிங்கிள் கோட்ஸ் இருக்கிறதுனால பைத்தான் அதை இக்னோர் பண்ணிடும். அதை அப்படியே பிரிண்ட் பண்ணோம். எஸ்கேப் சீக்வன்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல முடிச்சிட்டீங்கன்னா நடுவுல சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கலாம். பைத்தான் அதை இக்னோர் பண்ணிடும். சரி, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க ஒருவேளை சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நடுவுல டபுள் கோட்ஸ் போட்டுக்கலாம். பைத்தான் அதை கண்டுக்காது. பைத்தான் அதை கண்டுக்காது. இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்லாஷ காணுமே. ஏன் ஸ்லாஷ காணோம்? பேக் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் தான் இருக்கு. ஏன் ஸ்லாஷ காணோம்? என்னவா இருக்கும்? நான் தான் ஸ்லாஷ் போட்டிருக்கனே, ஆனா வரமாட்டேங்குது. என்னவா இருக்கும்? ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணா அதை எஸ்கேப் பண்ணிக்கணும். ரைட். ஸோ நான் இப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்னா சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸ்லாஷ்ன்றது சிங்கிள் கோட்ஸ் கிடையாது, டபுள் கோட்ஸும் கிடையாது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர். அப்போ இந்த ஸ்லாஷை நான் அப்படியே பிரிண்ட் பண்றதுக்கு இந்த ஸ்லாஷை நான் எஸ்கேப் பண்ணணும். ஏன்னா ஸ்லாஷுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. ஸோ இந்த ஸ்லாஷை நான் எஸ்கேப் பண்ணணும். அதுல இருந்து நமக்கு அதை பண்ணாம இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. அங்க 2 ஸ்லாஷ் போட்டுதான் ஆகணும். டபுள் கோட்ஸ் ஸ்லாஷ் இஸ் அ எஸ்கேப் கேரக்டர். ஸோ இந்த ஸ்லாஷை எஸ்கேப் பண்றதுக்கு ஒரு ஸ்லாஷ் கட்டாயமா போடணும். ஆனா இந்த டபுள் கோட்ஸை எஸ்கேப் பண்றதுக்கு இப்ப எஸ்கேப் கேரக்டர் தேவை கிடையாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்கை நான் சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கேன், சிங்கிள் கோட்ஸ்ல முடிச்சிருக்கேன். நடுவுல நான் டபுள் கோட்ஸ் போட்டேன்னா அது பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ரிங்கை நான் வந்து டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல முடிக்கிறேன், நடுவுல சிங்கிள் கோட்ஸ் போட்டேன்னா அப்பயும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே நான் டபுள் கோட்ஸ்ல வச்சிருந்தேன் அப்படின்னா அப்ப எஸ்கேப் போடணும். இல்ல எல்லாமே நான் சிங்கிள் கோட்ஸ்ல வச்சிருந்தேன்னா அப்ப எஸ்கேப் போடணும். இது சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்றது பொருந்தும். மத்த கேரக்டர் இருந்ததுன்னா அதை இப்படிதான் போடணும். எனி கொஸ்டின்ஸ்? எஸ், நோ? No, sir. ஓகே, இல்ல ரைட். ஸோ இதுல இன்னும் சில எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ராம்ஸ் பென். அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல த பென் இஸ் ஆசம். பென் செமையா இருக்கு. இத நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஒரே லைன்ல வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஒரு லைன்லயும் அடுத்த சென்டென்ஸ் அடுத்த லைன்லயும் வரணும் அப்படின்றதுதான் என்னோட இன்டென்ஷன். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்படி என்டர் அடிச்சோம்னா ரைட் ஸ்லாஷ் என் போடணும். வெரி குட், தெரிஞ்சிருக்கு, வெரி குட். சோ இந்த மாதிரி நீங்க என்டர் அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி போட்டீங்கன்னா சோ பொதுவா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா? இது ஒர்க் ஆகாது. ஏன்னா ஸ்ட்ரிங் ஆரம்பிச்சீங்கன்னா அதே லைன்ல தான் முடியணும். அதுதான் சின்டாக்ஸ். அடுத்த லைனுக்கு போயிடுச்சுன்னா பைத்தான் வந்து அது புதுசா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் நாட் ரைட். ஒரே லைன்ல போடணும், ஆனா பிரிண்ட் ஆகும் போது வேற வேற லைன்ல பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்டர் கீ அடிக்கணும் இல்லையா? நீங்க அவுட்புட்ல அடுத்த லைன்ல வரணும்னா நீங்க கீபோர்ட்ல என்டர் கீ அடிச்சீங்கன்னா அடுத்த லைன்ல வரும். இந்த இடத்துல என்டர் கீ எப்படி போடுறது? நான் என்டர் கீ அடிச்சேன்னா அடுத்த லைன் வந்துடும்.
திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட். அந்த இடத்துல நான் ஒரு என்டர் கீ எப்படி வர வைக்கிறது அப்படின்னா /n. என்னன்னா நியூ லைன் அப்படின்னு அர்த்தம். /nனா நியூ லைன் கேரக்டர், புது லைன். பிரிண்ட் பண்ணும் போது புது லைன்ல பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நியூ லைன். இப்ப ரன் பண்ணோம்னா மொதல் சென்டென்ஸ் ஒரு லைன்லயும் அடுத்த சென்டென்ஸ் அடுத்த லைன்லயும் வருது. எனக்கு இந்த 2 லைனுக்கு நடுவுல ஒரு எம்டி லைன் வரணும். என்ன பண்றது? /t போடலாம் சார். /t போடலாம். நான் என்ன சொல்றேன்னா 2 லைனுக்கு நடுவுல ஒரு எம்டி லைன். /t நான் போடுறேன், நீங்க சொன்னதை நான் போடுறேன். வரல. வெரி குட். சோ ஒரு சென்டென்ஸ போட்டு 2 தடவை என்டர் கீ அடிச்சீங்கன்னா நடுவுல ஒரு லைன் பிளாங்கா இருக்கும் இல்லையா? ஒரு சென்டென்ஸ் டைப் பண்றீங்க, 2 தடவை என்டர் அடிச்சீங்கன்னா நடுவுல ஒரு லைன் பிளாங்கா இருக்கும். அப்போ இன்னொரு /n போட்டீங்கன்னா பிளாங்கா இருக்கும். மொதல் சென்டென்ஸ் இங்க ஒரு /n இருக்கு, அதனால அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. இங்க இன்னொரு /n இருக்கு, அதனால அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. இது ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் தான் போடணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எங்க தேவையோ போட்டுக்கலாம். ஒரு வேர்டுக்கு நடுவுல கூட போட்டுக்கலாம். ஓகே, எங்க தேவையோ போட்டுக்கோங்க, எங்க வேணா போடலாம், தப்பே கிடையாது. இது /n. இப்போ நான் பிரிண்ட் பண்ணும் போது ஒரு சென்டென்ஸ்ல கொஞ்சம் ஒரு டேப் ஸ்பேஸ், கீபோர்ட்ல வந்து கேப்ஸ் லாக்கு மேல டேப்னு ஒரு டேப் இருக்கு இல்லையா? அந்த டேபை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு /t டேப் ஸ்பேஸ் /t. இதை ரன் பண்ணீங்கன்னா ஒரு டேப் விட்டு, டேப்ன்றது பொதுவா கம்ப்யூட்டர்ல 4 ஸ்பேஸ், அதுதான் ஒரு டேபு. சோ இது வந்து ஒரு டேப், 4 ஸ்பேஸ் இருக்கு, ஆனா இது வந்து ஒரு கேரக்டர் தான். ஓகேவா? எனி கொஸ்டின்? இல்லண்ணா. ஓகே, ரைட். இதுல இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் பார்ப்போம். நான் கேக்குற கொஸ்டின் ஆல்ரெடி எனக்கு இது நல்லா தெரியும் அப்படின்னா, சில பேர் /n /t எல்லாம் சொன்னீங்க. இந்த ஆன்சர் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாம், மத்தவங்களுக்கு இது சான்ஸ் கொடுத்துடலாம். சரியா? திஸ் வேற இது மட்டும் கொடுப்போம், இல்லைன்னா சயூர். இந்த நேம் வச்சுக்கோமே, சென்டென்ஸ்ல நேம். இந்த நேம்ல எத்தனை கேரக்டர் இருக்குன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த நேம்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு, இந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? யார் வேணா சொல்லலாம். len function யூஸ் பண்ணலாம். வெரி குட். சோ இது வரைக்கும் நான் அதை சொல்லி கொடுக்கல. ஒரு ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லென்னு போட்டு அதுல ஒரு ஸ்ட்ரிங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லெங்த் வந்து சொல்லிடும், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர் இருக்கு? 5 சார். ஓகே, அவுட்புட் 5 வருதான்னு பார்க்கலாமா? 5 வந்துருச்சு. வெரி குட். நம்ம நினைக்கிறத தான் கம்ப்யூட்டர் நினைச்சிருக்கு, கம்ப்யூட்டர் நினைச்சதை தான் நம்மளும் நினைச்சிருக்கோம். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர் இருக்கு? 12 சார். மத்தவங்க 12ன்னு ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க. அத 12 12. ஓகே ஓகே, 13 ஒரு ஆன்சர் கேட்டுச்சு. 13 சொன்னீங்களா? எஸ் சார், 13 சார். ஸ்பேஸையும் கன்சிடர் பண்ணுங்க சார். ஓகே, 13. ஓகே, அடுத்து 12 தான் சார். 12 தான். ஓகே, அடுத்து 12 தான் சார். 12 சார். ஓகே, ரன் பண்ணுவோம். 12 தான் ஆன்சர். ஏன்னா அந்த ஸ்பேஸையும் சேர்த்து தான் 12. நீ தப்பா கவுண்ட் பண்ணிட்ட. சரியா? அந்த ஸ்பேஸையும் சேர்த்து தான் 12.
ஓகே 1 2 3 4 5 6 பைத்தான்ல 6 லெட்டரு, கிளாஸ்ல 5 லெட்டரு, நடுவுல ஒரு ஸ்பேஸ், மொத்தம் 12 கேரக்டர். சரியா? இப்போ நான் பைத்தான் ஒரு லைன்லயும் கிளாஸ வந்து இன்னொரு லைன்லயும் நான் போடுறேன். அதுக்கு நான் /n நான் போடுறேன். இந்த சென்டென்ஸுக்கு இதுல நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை? கெஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை? 11. ஓகே, சார். ஓகே, 2 பேர் சொல்லிருக்கீங்க. அடுத்து 11 சார். ஓகே, அடுத்து 11 சார். ஓகே, அடுத்து பல வகையான ஆன்சர் இருக்கும், மைண்ட்ல இருக்கும். சொல்லுங்க, ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லுங்க. ஏதோ ஒரு 12. ஓகே, வெரி குட். 12ல ஒருத்தர். எனக்கு அடுத்து 12 தான் 12. சார். அடுத்து 7 பேர் தான் வந்திருக்கு. 12 சார். ஓகே, ஈக்குவல் ஆயிடுச்சு. அடுத்து 12 சார். ஓகே, அடுத்து 12 சார். ஏன் 13லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கரெக்டான ஆன்சர் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆனா அது நெக்ஸ்ட் லைன் போயிடும்னால எல்லா ஸ்பேஸும் கவுண்ட் பண்ணி ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ரன் பண்ணி பாத்துருவோமா? நீங்க நிறைய பேர் சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். ஓகே, 13ன்ற ஆன்சர் வந்து நான் ஏன் எதிர்பார்த்தேன்? நான் எதிர்பார்த்தது 13 தான். 11ன்ற ஆன்சர் நான் எதிர்பார்க்கல. நான் 13ன்ற ஆன்சர் சொல்லுவீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். 13 நான் ஏன் எதிர்பார்த்தேன்னா, பைத்தான்ல 6, கிளாஸ்ல 5, ஸோ 11, அதுக்கப்புறம் /1 n1, அதனால 13 சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். 13 சொல்லல. வெரி குட். இந்த /n இருக்குல்ல, இந்த /nன்றது என்டர் கீ. ஒரு தடவை என்டர் அமுக்குனீங்கன்னா எத்தனை தடவை பிரஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். என்டர் கீ பிரஸ் பண்றீங்க அப்படின்னா எத்தனை கேரக்டர்? ஒரு கேரக்டர் சார். ஒரு கேரக்டர். ஒரு தடவை பிரஸ் பண்றீங்க, ஒரு கேரக்டர் இல்லையா? அப்போ அந்த /n அப்படின்றது ஒரு கேரக்டர். நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதனால கம்ப்யூட்டர்ல இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்க பிரிண்ட் பண்ணும் போது அந்த /n கண்ணுல பார்க்க முடியாது இல்லையா? அதனால அங்க /n இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம காத்த சுவாசிக்கிறோம், அதனால காத்து இல்லைன்னு அர்த்தமா? காத்து இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான் இல்லையா? அதே மாதிரி /n வந்து பிரிண்ட் ஆகுது, ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியல. /nன்றது என்டர். அப்போ அது வந்து ஒரு கேரக்டர். அப்போ சைஸ் வந்து 12. ஓகேவா? இப்ப /nக்கு பதிலா /t போடுறேன். இப்ப அவுட்புட் என்ன வரும்? பன்னெண்டு தானே? 12 சார். 15. 12 அண்ணா. 15. 15. 15 சார். ஓகே 15. ஓகே 15 சார். 15 சார். 15 சார். ஓகே, வெரி குட். அடுத்து சரி 15 சொல்லிருக்கீங்களா? இப்போ கேப்ஸ் லாக்குக்கு மேல டேப் வந்து நீங்க பிரஸ் பண்றீங்கன்னா எத்தனை தடவை பிரஸ் பண்ணுவீங்க? ஒரு தாட்டி தான் சார். ஓகே, அப்போ 12 தான் கரெக்டான ஆன்சர். ஒரு டேப் போடும் போது 4 கேரக்டர் மூவ் ஆகும்னு சொன்னேன், ஆனா அது 4 ஸ்பேஸ் கிடையாது. ஓகே, இத
இப்படி போடாம 1 2 3 4 இப்படி நான் போட்டிருந்தேன்னா இதோட சைஸ் 15. நான் அப்படி போடல. நான் /t போட்டேன். /tன்றது கேப்ஸ் லாக்கு மேல இருக்கிற டேப் கீ. அத ஒரு தடவை நான் பிரஸ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஒரு தடவை பிரஸ் பண்ணனா அது ஒரு கேரக்டர் தான். எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும் போது 4 ஸ்பேஸ் வர மாதிரி காட்டுது. ஆனா நான் இங்க கொடுத்துருக்கிறது, நான் டேப் பிரஸ் பண்ணது ஒரே ஒரு தடவை தான் பிரஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் டேப் பிரஸ் பண்றேன், இவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்கு. ஆனா நான் அவ்வளவு தூரம் தள்ளினா 4 தடவை ஸ்பேஸ் போட்டேனா கிடையாது. இன்னொரு டேப் போடுறேன். இந்த இடத்துல ஆக்சுவலி 2 கேரக்டர் தான் இருக்கு. அந்த /tக்கும் c-க்கும் நடுவுல 2 கேரக்டர் தான் இருக்கு. ஏன்னா அது ஸ்பேஸ் கிடையாது, அது டேப். நான் டேப் கீய 2 தடவை தான் போட்டிருக்கேன். புரியுதா? எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? மாதவன் பேசலன்னா மியூட் பண்ணிக்கப்பா. எனி கொஸ்டின்ஸ்? இல்லண்ணா. ரைட், ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிக்கலாமா?